திருச்சிற்றம்பலம் நிறைந்ததில்லை அழுகோ புரந்திகள கண்ணிறைந்து நின்று அருளும் கற்பகமே நன்னிய சீர்த்தேனூறு செஞ்சொல் திருக்கோவை என்கின்ற 400 மென்மெனத்தே நல்கு. நாங்கள் திருக்கோவையார்ல 25 கிளவி கொத்துக்கள் இருக்கின்றன. அதாவது 25 அதிகாரங்கள். அதில் நாங்கள் இப்ப முதலாம் அதிகாரத்தில் இருந்து 18 வரை உள்ளது களவியல். அதுக்கு பிறகுதான் கற்பியல் வருகிறது. அப்ப அந்த களவியல்ல நாங்கள் இப்ப 18ஆவதுக்கு வந்துட்டோம். அப்ப 18 அதிகாரம் வரை பொருட்பிரிதல். வரை பொருட்பிரிதத்துறை 33 கருணை தோன்ற அருளே உணர்தலும் திரோதையும் பறையும் தெரிசனமாகி திவ்ய இன்பம் கூடும் குறியும் குலவி உணர்தல். அங்கனம் திருவருள் முன்னின்று உயிரை வரைந்து கொள். அதாவது சுத்த துரியத்து உலாவு என முடுக்கியவுடன் உயிர் அந்நிலையை அடைவதற்குரிய அகச்சாதனம் புறச்சாதனங்களை முயன்று தேடா நிற்கும். அதற்காக சிவத்தை விட்டு பிரியும் அதனை அனுபவிப்பது வரைவுக்குள் பொருள் தேட பிரிதலாகிய இப்பகுதி. இது 35 கிளவிகளை உடையது. 18 அதிகாரத்தில இந்த 33 பாடல்கள் வரப்போகுது. அதைத்தான் அதை சொல்லுது. அப்ப முளை சொல்றது பாடலையா? தொடங்குங்க. முளை கிளவி என்று சொல்றது பாடலையா? பாடல் கொத்துக்களை இப்போ ஒரு அதிகாரத்தையும் கிளவி கொத்தண்டு சொல்றது. இந்த கிளவிகள் என்று சொல்றது இப்ப திருக்கோவையார்ல 400 கிளவிகள் இருக்கிறது. கிளவி கொத்து 25 இருக்குது. அதாவது கிளவி கொத்துன்னு சொல்றது. இது கிளவிகள். அதாவது 400 பாடல்கள் இருக்கிறது. 25 கிளவி கொத்துகள்லையும் 400 கிளவிகள். கிளவி என்று சொன்னால் அது ஒரு சொற்றொடர். கிளவி என்றது சொற்றொடர். அத திருக்கோவையாருக்கு ஸ்பெஷலா அதை வச்சிருக்கணும். முலை விலை கூறல் கைமாறு இன்பக் கணத்துக்கு இல்லை என்றது. திருவருளால் வரைவும் முடுக்க பெற்ற தலைமகன் யான் வரைவொடு வர நும் ஐயன்மார் முன்விலை என்ன கேட்பர். நீய கேட்டுச் சொல் என திருவருள் எல்லா வகையானும் நின் வரவை எமர் ஏற்றுக்கொள்ளின் அல்லது விலை கூறுவாராயின் கைமாறாக கொடுக்கும் பொருள் எதுவும் இவ்வுலகத்தும் இல்லை எவ்வுலகமும் இல்லை என்றது. குறைவிற்கும் கல்விக்கும் செல்விற்கும் நின் குலத்திற்கும் வந்தோர் நிறைவிற்கும் மேதகு நீதிக்கும் ஏற்பினல்லான் இணையின் இறைவிற்குலாவரை ஏந்தி வண்டில் தில்லை என் பொழிலும் உறைவிற்குலா நுதலால் விலையோ எம்மை ஓதுனற்கே. பொருளை குறையிறந்து நிற்கும் நின் குணத்திற்கும் கல்விக்கும் முதுகுரவர் தரும் செல்வத்திற்கும் வரைந்து கொள்ளும் நின் குலப்பெருமைக்கும் நின் பெண் பேசுதற்கு அனுப்பிய தூதின் பெருமைக்கும் மேன்மை தக்க நீதிக்குமாக வரைவினை ஏற்றுக்கொள்ளின் அல்லது நினைத்து பார்க்கின் எல்லா பொருட்களும் இறைவனும் விளங்கும் மேருமலையை வில்லாக ஏந்தி வளவிய தில்லையினுள் உள்ளவனுமாகிய கூத்து பிரானது 7 உலகத்தையும் தரினும் உண்மையை உரைப்பார்க்கு வில் போல வளைந்த நெற்றியுடைய தலைவிக்கு விளையாமோ ஆகாது என்றவாறு. இதனால் இன்பகரமாய் விளங்கும் சிவத்திற்கு மாயேயமான 7 உலகம் தரனும் ஈடாகாது. ஆயினும் நின் குலப்பெருமை முதலிய கருதி எமர் வரை உடம்படுவர் என்ன எற்பித்த வாரா. மாலினி படிங்கோ. வருமது கூறி வரைவுடம்படுத்தல் அடியார்க்கு அலராகாது
அணை இன்பு என்றது. யாம் தொடுத்துக் கூறும் அருண்கலன்களை வரவிட்டு உடனே வரைந்து கொள். அங்கனம் வரையாது நெடுநாள் களவின்கண் ஒழுகின் அதனால் வரும் கருப்பம் முதலான ஏதங்கள் அடியார்க்கு பழி சொல்லாம். அஃது உண்டாகாமல் இன் புருவ சிவத்தை அணைவாயாக என்று திருவருள் கூறா நிற்றல். வடுந்தன நீள்வகைக் கண்ணி வண்ணி வானகைக்குத் தொடுத்தன நீ விடுத்தெய்த துணி என்னை தன்றெழும்பிற் படுத்தன நீள்கழல் ஈசர் சிற்றம்பலம் தரப்பணியார் கடுத்தனதாம் வரிற் பொல்லாதிரவினின் ஆரருளே. பொழிப்புரை. என்னை தன் அடியார் கூட்டத்திற்குட்படுத்தி அடிமை கொள்ளும் நல்ல நீண்ட கழலையுடைய ஈசரது சிற்றம்பலத்தை பணியாதவர்க்கு வரும் தீங்குகள் வரக்கூடுமாயின் இரவின்கண் உண்டாகிய நின் தலை அழி எமக்கு பொல்லாதாம். அதனால் வடுவன்ன நீண்ட கண்களை உடையாளது தூய வெள்ளிய முத்து போலும் பற்களை உடையாளுக்கு எம்மால் தொடுத்து கூறப்படும் பொருட்களை நீ அனுப்பி வரைய துணிவாயாக என்றவாறு. அலராதற்குரிய அணைவு பொல்லாங்காய் முடிவதற்கு முன் முளைவிலை கொடுத்து சுத்த துரியத்து இடைவிடாது சார்ந்து இன்பு எய்துக என வற்புறுத்துவாராம். இதுல இந்த இரவின் கண்ணன்று சொல்றது இந்த கேவல நிலைய. அப்ப அந்த பகலண்டு வரும், அது எங்கட சகல நிலைய. அப்ப அந்த என்னன்னு சொன்ன இந்த எங்கட 6 ஆதாரங்களையும் கொண்டு நாங்கள் செய்யற அந்த யோக நிலையத்தான் இதுல சொல்லுது. அப்ப நீ இந்த சுத்த துரியத்து இடைவிடாது சார்ந்து இன்பு எய்துக என்று வற்புறுத்துது. அண்டி படிக்க மாட்டீங்களன்னு சொன்னீங்களே நன்றி. படிங்க படிங்க படிங்க, வந்தா ஆசை விடாது. ஓகே, படிங்க. வரை பொருட்பிரிவை உரையென கூறல். யான் அன்பால் இன்பமா உரை என்றது. அங்கனமாயின் நீ கூறும் வண்ணம் பொருள் கொணர்ந்து வரவேன். அதுகாரும் யான் பிரிவேன் என்பதை அன்போடு இன்பத்திடம் சொல்லுக என்று உயிர் திருவருளை வேண்டிக் கொண்டது. குன்றங்கிடையும் குழந்துமர் கூறும் நிதி கொணர்ந்து மின்றங்கிழமை நும்மையும் வந்து உவன் அம்பலம் சேர் மன்றங்கிடை மரு ஏகம்பம் வாஞ்சியும் அன்ன பொன்னை சென்றங்கிடை கொண்டு வாடா வகை செப்புதே மொழியே. பொருளுரை. மின்போரும் உடையாய் இனி குற்றங்கள் இடையாய் இனி குன்றங்கள் இடைக்கிடை கிடக்கும் சிறப்புக்களை உடைய சுரத்தை கடந்து போய் நும்மவர் சொல்லும் நிதியங்களை கொணர்ந்து நும்மையும் வந்தடைவேன். தேன்போலும் மொழியுடையாய் அதுகாறு நீ சென்று அம்பலவான பெருமான் தங்கிய இடமருது ஏகம்பம் ஆஞ்சியம் இத்தலங்களை ஒத்த பொன்னை இடை கொண்டு வாடா வண்ணம் தேடுதல் சொல்வாயாக என்றவாறு. யான் பொருள் தேடி வரும் துணையும் நீ சிவ தலைவியை ஆற்றி இருக்க என்று திருவருளை வேண்டியவாறு. நீயே கூறு என்ற அன்பால் இன்பு உறல் உனக்கு எளிது என்றது. இனி இரவு வருகினும் பகலின் கண் பிரிவா என்பதை உட்கொண்டு கவலும் சிவத்திற்கு காலந்தாழ்க்காது வருவேன் என்பதை முன்னதாக முன் பிரிவை நீயே அன்போடு உரைப்பாயாக. அங்கனம் கூறலே இன்புருவாகிய சிவத்தை எய்துதற்குரிய எளிய உபாயம் என்று திருவருள் உணர்த்தானிட்ட. கீழேவரையும் வரையின் நின்லோன் புலியோர் கையில் என்ன யாழேர் மொழியால் இடவரினும் பகற் சேறியென்று வாழேன் என இருக்கும் வரி
கண்ணியை நீ வருட்டே தாளேனென இடைக்கண்ணி சொல்லி ஏகுதனி வள்ளலே. பொழிப்புரை ஒப்பற்ற வள்ளலே, தனக்குவமையாக எவருமில்லாத அம்பலவான பெருமானது புலியூரின் கண் பயிலும் கிளியை ஒக்கும் யாழோசை போலும் மொழியினை உடையாள் நீ இரவின்கண் வரினும் பகலின்கண் பிரிந்து செல்வை என்று பிரிவால் நொந்து உயிர்வு வாழேன் என்று நினைக்கும் செல்வரி பரந்த கண்களை உடையாளை வசமாக்கி சமயம் அறிந்து காலந்தாழ்த்தேன் என்பதை முன்னிட்டு முன்பிரிவை நீயே சென்று உணர்த்துக என்றவாறு. கேவல துரியமாகிய இரவு குறிக்கண் வரின் சகல சாக்கிரமாகிய பகற்குறியின் பிரியுமே என்றும் பகலின்கண் வரின் கேவல துரியத்துக்கு பிரியுமே என்றும் உயிரின் மீதுள்ள எல்லையில்லா கருணையால் இன்னற்படும் சிவம் உயிர் வாழேன் என்னும் ஆதலால் உயிராகிய நீயே சென்று கால நீட்டாது அருகி வருவேன் என்பதால் நின் பிரிவை நீயே உணர்த்துக என்று திருவருள் உணர்த்தியவாறு காண்க. கிள்ளை என்ன மொழியால் யாழேர் மொழியால் என்றதில் கிள்ளி போல தழுதழுத்த இனிய கற்றையே களரும் தன்மையுடையமைக்கும் யாழ் செவிக்கினிய ஓசையுடையமைக்குமாக உவமிக்கப் பெற்றன. கீழ் என்றா ஒப்பு கீழ் ஏவாமையும் இல்லாதான் என்பது தனக்கு உவமை இல்லாதான். இதுல இந்த கேவல சாக்கிரம் அது என்றது சகல சாக்கிரம், கேவல துரியம் என்றது மற்றது சகல சாக்கிரம் என்றது. இந்த அவஸ்தைகள் சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் அதுகள் வந்து கேவலத்திலையும் இருக்குது சகலத்திலையும் இருக்கு சுத்தரத்திலையும் இருக்குது. அப்படி 3 3 5 15 பிரியும் கேவல சாக்கிரம் சகல சாக்கிரம் சுத்த அப்ப அந்த எங்கட 7 ஆதாரங்களையும் இந்த முதல் திருக்கோவையார் வரலாறு சொல்லேக்குள்ள இந்த அந்த 5 திணை 7 திணை என்று சொன்னவ. அந்த 7 திணை தான் இந்த எங்கட மூலாதாரம் சுவாதிட்டானம் மற்றது நாபிகமலம் துரியம் மணிபூரகம் அநாதகம் மற்றது நெஞ்சில வாரது என்ன அநாதகம் மற்றது விசுத்தி துரியம் துரியாதீரம். அந்த அதைத்தான் என்ன சொல்லினவங்கட அந்த அதை வந்து இந்த சாதாரண பௌதிக வாழ்க்கைக்குள்ள சொல்லேக்குள்ள குறிஞ்சி மருதம் முல்லை பாலை நெய்தல் மற்றது இன்னும் 2 வருகுது பெருந்திணை மருதம் இல்ல அந்த 5 முடிஞ்சது. 5க்கு பிறகு எக்ஸ்ட்ராவா வாரது இந்த இதுல வந்து பாவிக்கிறது என்னென்றால் ஒருதலை காதலுக்கு பாவிக்கிற ஒரு வேர்டு ஒன்று இருக்குது. யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஒருதலை காதலுக்கு இந்த திருக்கோவையாறுல ஒருதலை கை கை அனு தெரியாது. இல்ல கை கை கைக்கிளையா கைக்கிளை வந்து ஒருதலை காதல். அப்ப அந்த கைக்கிளை பெருந்திணை என்றது மாறுபட்ட காதல், பொருந்தாத காதல். வயது மூத்தவளும் பெண்ணா இருக்கும், வயது குறைஞ்சவனா இருப்பான், அது வந்து பொருந்தா காதல். கைக்கிளை வந்து ஒருதலை காதல். அந்த 2ம் சேர்ந்துதான் இந்த 7 ஆதாரங்களுக்கு உவமைய அந்த பௌதிக காதல் வாழ்க்கையில சொல்லியிருக்கணும். திருக்கோவையார்ல சைவ சித்தாந்தத்தில இந்த 7 ஆதாரங்களையும் சொல்லி இருக்கணும். எனக்கு அது தெரிஞ்சாப்புறம் எனக்கு அது நல்ல ஒரு இதா இருக்குது. அது அப்ப இந்த இதுகளோட தான் நாங்கள் இதுகளை வச்சு பார்க்க வேணும். இந்த கேவலம்ன்றது சகலம்ன்றது இரவுன்றது பகல்ன்றது அப்படி பார்த்தோண்டு போய்க்க எங்களுக்கு கூட நல்ல விளக்கமா வரப்போகுது.
சொல்லாது ஏகல் எக்காலம் பிரிவில்லை என்றது. யான் எவ்வாறு கூறினும் சிவத்தலைவி கருணை மிகுதியான் ஆட்டாளென உயிர் உட்கொண்டு எமக்குள் என்றும் பிரிவில்லை, இதுவே முள்ளும் இதுவே முறைவோம் அங்கனம் இருக்க பிரிவென்பது ஒன்று உண்டாயின நன்றே, உணர்த்தி பிரிதல் வேண்டும் அகதி இல்லையே என சிவத்தலைவியிடம் தெரியாமலே பிரிதல். வருட்டித் திகைக்கும் வசிக்கித் துளங்கும் மனமகிழ்ந்து தெருட்டித் தெளியலல் செப்பும் பகையில்லை சீரருக்கண் குருட்டிப் புகழ். குருட்டிப் புகச்சற்றவோன் புலியூர் குறுகார் மெனம்போன் இருட்டிற் புரிகுள வாட் எங்கனே சொல்லி ஏகுவனே. நுதலும் தோளும் தடவி கொடுத்து, நுதலண்டா நெற்றி, தோளும் தடவி கொடுத்து ஒன்று சொல்ல குறிப்பேனாயின் இயது என் கருதி செய்கின்றார் இவர் என்று மயங்கா நிற்கும். இனியென சொல்லி வசப்படுத்த எண்ணுவேனாயின் அக்குறிப்பறிந்து அவள் மெனன் நடுங்குவள். பிரிவுணர்த்தி விரிய வருவேன் தாளேன் என தெளிப்பேனாயின் மனமகிழ்ந்து நான் சொல்வதை தெளியான். ஆகவே அவற்கு செப்பும் வகை ஒன்றும் இல்லையாம். எல்லாருக்கும் பொருள் விளக்கம் புரியும் பகன் என்னும் சூரியன் இருட்டிற் கிடந்து தவிக்க துன்புறுத்திய தலைவனது புலியூரை அடையாதார் மனம் போல இருண்ட சுருண்ட குழலையுடையார்க்கு பிரிவை எவ்வண்ணம் சொல்லி பிரிவேன் என்றவார். இந்த புலியூர் என்ற ஒரு தலத்தில்தான் மாணிக்கவாசர் நிஷ்டையில இருக்க சிவபெருமான் போய் திருவாசகத்தை படியண்டு போட்டு பிறகு சொல்லுவார், பாவை வாடிய வாயால் ஒரு கோவை பாடு கண்டதான் இந்த திருக்கோவையார படிக்கிறார். அப்ப அங்க திருக்கோவையார் அவர் படிக்க அங்க திருவாசகம் படிக்கே சிவபெருமான் அவர் சிவமாம் தன்மை பெற்று மாணிக்கவாசகர் அந்த சிவபெருமான் நிலையில இருந்து எல்லாத்தையும் படிக்க சிவபெருமான் எழுதி அதுதான் இந்த திருக்கோவையார். அப்ப ஒரு நிலையும் காணேன் ஆதலால் சொல்லாது எகலே தகுதி யான் மீளும் வரையில் திருவருளாய நீ சிவத்தை தேற்றுக என்றானா. இது நீங்கள் மாலா அம்மா படிக்கிறீங்களோ? நான் உங்களை விட்டுட்டு நான் படிச்சுட்டேன். படிங்க. இல்ல நீங்க படிங்க அம்மா, நீங்க படிங்க. நீங்க விளக்கம் சொல்ல நான் கொஞ்சம் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் நேரம் கேட்டுக்கொண்டு நல்லா இருக்கம்மா. நீங்க விளக்கம் சொல்றது கேட்டுக்கொண்டு நான் கேட்டுக்கொண்டு நீங்க படிங்க கொஞ்சம். ஓகே, நன்றி அப்பா. நான் படிக்கட்டா? ஓகே. பிரிந்தமை கூறல். அருள் உயிர்ப்பிரிவு இன்பு ஆற உரைத்தது. திருவருள் உயிர் இங்கனம் சிவத்தலைவியிடம் தெரிவியாது பிரிந்தது. சுத்த கேவலத்து மீளா இன்பம் திக்கும் சாதனங்களை பெற வேண்டியே என இன்ப வடிவாகிய சிவத்தின் திருவுளங்கொள்ள தெரிவித்தது. நல்லாய் நமக்குற்றதென்றுரைக்கேன் நமர் தொடுத்த எல்லா நிதியும் உடன்பிடுப்பான் இமையோர் இறைஞ்சும் மல்லார் களல் அழல் வண்ணர் வண்டெல்லை தொழார் களற்றலார் செல்லா அலட்கிடம் இன்று சென்றார் நம் சிறந்தவரே. நமக்கு சிறந்தவராகிய உயிர் தலைவர் நம் முதியோர் தொடுத்து சொன்ன நிதியங்கள் அனைத்தையும் திரட்டி கொணர்வதற்காக தேவர்கள் சென்று தொழும் வளமார்ந்த கலை உடைய செந்தி வண்ணராகிய சிவபெருமான் வளவிய தில்லையை தொழார்கள் அல்லது நம் போல்வார் செல்லக்கூடாத கலையுடைய பாலைவனத்தை கடந்து இன்று சென்றார். அதனால் நல்லாய் நமக்கு உற்றதை என்று சொல்வேன் என்றவாறு பாலையாகிய கொடு நெறிக்கண் சென்றமையால் எமக்குற்றது துன்பமும் வரை பொருள் தேட சென்றமையால் இன்பமும் விளைதலில் உற்றதை என்னென்றுரைப்பேன் என்றதாம். முளைவிலைக்காக செல்லும் அரிய பாலை சென்றது உயிர் என உயிரின் அன்பின் பெருக்கை அறிவித்து திருவருள் இன்புருவச் சிவம் உளங்களிக்க செய்தவாறு என்க. இதுல இப்ப பாலையை கடந்து சென்றதுன்றதை நீங்கள் என்னண்டு கற்பனை பண்ணி பாக்குறீர்கள்? பாலையை கடந்து சென்று உயிர் இன்புற்றது என்ன தெரியும் எல்லாருக்கும். துரியாதீத நிலைய கடந்து வந்துட்டுது உயிர் ஞானத்துல. மாலினி படியுங்கோ. நெஞ்சோடு கூற
மாலினி நிக்கிறீங்களோ? நெஞ்சோடு கூறல். நெஞ்சோடு கூறல். ம். உயிர் பரிவால் சிவம் கருணையுற்றது. உயிராகிய தலைவன் பிரிந்தமை கேட்ட சிவத்தலைவி தன் நெஞ்சை முன்னிலையாக்கி நெஞ்சே வரையாது மறைவின் கண் ஒழுகும் ஒழுக்கத்தை ஒளிந்து வரைந்து சுத்த கேவலத்தோயாதே தோய்ந்து பெரும் பேரின்பத்தை நுகரக் கருதி உயிர் பிரிந்தமை எத்துணை சிறந்த நெறி என கூறானிற்றல். அருந்தும் விடமணியா மணி கண்டன் மற்றண்டற்கெல்லாம் மருந்தும் அமிர்தமுமாகும் முன்னொன்றில்லை வாழ்த்தும் வள்ளல் திருந்தும் கடனறி செல்லும் இவ்வாறு சிதைக்கும் என்றால் வருந்தும் மட நெஞ்சமே என்ன மாமினி வாழ்வகையே. பொழிப்புரை. அருந்திய விடம் அணி செய்வதான திருநீலகண்ட பெருமானும் தேவர்கள் அனைவரும் புறவிப்புணியை போக்கும் மருந்தும் பேரின்பத்தை வழங்கும் அமுதம் போல் வானும் எல்லாவற்றிற்கும் முன்னோனுமாகிய கூத்தபிரானது தில்லையை வாழ்த்தும் நம் வள்ளல் கரவு ஒளிந்து வரைவு மேற்கொள்ளும் இந்நெறி நம்மை கெடுக்கும் என்று நீ கருதின் வருந்துகின்ற மட நெஞ்சமே யாம் இன்புற்று வாழும் உபாயந்தான் வேறு யாது என்றவாறு. உயிர் நம்மீது வைத்த பேரன்பால் இங்கனம் பிரியத் துணிந்தது நீ கவல்வது எது கருதி என சிவம் கருணை மிகுந்து நெஞ்சோடு கூறியவாறு காண்க. என்று சொல்லுங்க. நெஞ்சொடு வருந்தல் உயிர்க்கே கருணையுற்று இன்பமானது. இதுகாரும் உயிர்த்தலைவர் ஒரு வழி தனந்த காலங்களிலெல்லாம் அவர் தேரை தொடர்ந்து சென்ற என் நெஞ்சம் இன்றும் அது செய்யாது என்னோடு இருந்து வருந்தான் என்றது என்று சிவம் கருணை மிகுந்து வருந்தான் இற்றல். பின்னை தேன்முன் தோன்முன் மணந்தவன் ஏத்த எறிகளும் சீட்பொன்னை வென்ற செறிகளோன்றிலா சூழ் பொழில்வாய் செறிகளோன் தில்லை என்று சொல்லுங்க. அத தில்லை என்றா கோயில். தில்லை சூழ் பொழில்வாய் காட்புன்னை பொன்னவுள் முத்த மணலிற் கலந்தகன்றார் தேற்பின்னை சென்றவன் சென்று கொலாம் என்று செய்கின்றதே. பொலிவிரை அழகிய நம்பின்னை பிராட்டியார் தோளை மணந்த திருமால் நின்று துதிக்க அழகு விளங்கும் சிறந்த பொன்னையும் தம் நிறத்தால் வென்ற வீரக்கடல் பொருந்திய திருவடியுடைய சிற்றம்பல நாதனது தில்ல நகரை சூழ்ந்துள்ள சோலைகளிடங்களில் கரிய புன்னை மரங்கள் பொன்போலும் மகரந்தங்களை அவளப்பெறும் முத்துக்களாகிய அரும்புகளை சிதறி கிடக்க என்ற மணப்பரப்பில் எம்மோடு கூடி பிரிந்த தலைவரின் தேருக்கு பின்னே சென்ற என் நெஞ்சு இன்று இங்கென விருந்து வருந்துவது என்னையோ என்றவாறு. தலைவர் தேர் சென்ற வழியே சென்று பிரிவு துன்பத்தை போக்கிய என் உள்ளம் இன்று என்னிடமிருந்து வருந்தான் என்றது. இது என்னையோ என்று சிவம் கருதியவாறு. கரிய பொன்னை போல மலரா நின்ற முத்து போலும் மணலே உடையதோர் இடத்து என்ற பேராசிரியர் உரையில் திருந்திய பாடம் தேவைப்படுதல் காண்க. இதுல இந்த நப்பின்னை அழகிய நப்பின்னை பிராட்டியான் என்றா நடுவில் இருக்கும் பிராட்டியார சொல்லியிருக்கு. நப்பின்னை என்றா நடுவில் கன்னடங்கள்ல வருது. நப்பின்னை என்று நடுவில். நம்பினே என்று மாதவியாரையும் குறிக்கிறவர் சொல்லியிருக்கு. நம்பினே வருத்தங்கண்டுரைத்த அருள் சிவகருணைக்கு உருகி நோக்கியது இங்கனம் நெஞ்சோடு வருந்தான் என்ற சிவத்தின் கருணை மிகுதியைக் கண்டு திருவருள் மனமுருகி உரையானிற்றல். வான் நோக்கி வருந்தல் அனுபவம் பிறருக்கு எடுத்தது அனுபம் பிறருக்கு எடுத்தது கண்டு அவ்வின்பம் பிரிவை எண்ணி
அன்பாயது. போர் முனையாகிய உபதேச நிலைக்களத்திற்குச் சென்ற உயிர் ஆண்டு பார்ப்புகளோடு குருகையைத் தன் சிறகில் அடக்கி பனிக்குளிருக்கு பாதுகாக்கும் சேவலைக் கண்டு என் பிரிவு சிவத்திற்கு எங்ஙனம் கொல்லோ என வருந்தா நிற்றல். கோலித் திகழ் சிறகொன்றின் ஒடுங்கிப் பேடைக் குருகு பாலுந்திருப்பனி பார்ப்பொடு சேவல் பயிலிரவின் மாலித்தனையறியா மறையோ நுரையம்பலமே போலித் திருநுதலாட்கென்ன தாங்கோ என்ன தாங்கோ என் போதரவே. குஞ்சுகளோடு பேடைக் குருகை விளங்கும் தன் சிறகு ஒன்றினால் கோலி ஒடுக்கிப் பாதுகாத்து பனியால் வருகின்ற குள்ளைச் சேவல் தானென்று வருந்தும் இரவன் தானேற்று வருந்தும் இரவின்கண் திருமாலாற் சிறிதும் அறியப்படாத அந்தணர் உறையும் அம்பலத்தையொத்த அழகிய நெற்றியை உடையாளுக்கு என் பிரிவு என்னவாங் கொல்லோ என்றவாறு சிவத்தைச் சார்ந்து சிவமேயாய் அடையும் பேரின்ப அனுபவம் பிற உயிர் பெறுவதைக் கண்டு, அதாவது பேடை சேவலால் இன்பம் எய்தலைக் கண்டு தனது இன்பப் பிரிவை எண்ணி உயிர் சிவத்தின்பால் காதல் கொண்டமை உணர்த்தப் பெற்றவாறு. இந்த சேவல் வந்து மாணிக்கவாசகரும் இந்த பிடை அது வந்து சுயருமானாகவும் இறைவனை சிவத்தலைவியாகவும் தான் இதுல சொல்லி இருக்கணும். அப்ப அதான் அந்த இதுல கண்டு இன்ப பிரிவை அதை விளங்குது. கூதிர் கண்டு கவரல் இன்பு அன்பாகி இருத்தலால் உயிரை அன்பே இன்பு அன்பாகி இருத்தலால் உயிரை அன்பே பிரிவாற்றாமை இயம்பல். பனியும் பனியால் விளையும் குளிரும் கண்டு இன்புருவாய சிவத்தலைவி காதல் மிக்கு எம்போல போர்மனை சென்ற காதலராகிய உயிர் தலைவரும் இப்பனியாலும் குளிராலும் வருந்தி சென்ற வினையை முடிக்காது மீள்வாரோ என்று கவலா நிற்றல். கருப்பினமேவும் பொழித்தில்லை மன்னன் கண்ணர் அருளால் பிருப்பினம் மேவச் சென்றார்க்கும் சென்றல் குங்கொள்வீழ் பணிவாய் நெருப்பினம் மெய் நெடுமானலில் தோன்றச் சென்றாங்கு நின்ற பொறுப்பினமேறித் தமியரைப் பார்க்கும் புயலினமே. பொழிப்புரை விழுகின்ற இப்பனியிடத்து எல்லோரும் நெருப்பு திரளை மேவ, பனியண்ட ஆக்கள் நெருப்பத்தான் போடுவேன், திருமால் போன்றதோர் அழகு கண்டார்க்கு தோன்றுமாறு அங்கு உயர்ந்து நின்ற மலைக்கூட்டங்களில் ஏறிச் சென்று தனித்தவர்களாக தேடி அலையும் புயற்கூட்டம் கருப்பஞ்சோலை சூழ்ந்த தில்லை மன்னனிடம் உண்டாகிய பெருங்கருணையால் தம்மை விரும்புகின்ற வேந்தராய தம்மினம் தம்மால் உதவி பெற்று மகிழச் சென்ற நம் தலைவர்க்கும் சென்று தங்குமோ என்றவாறு அவர் சென்ற இடத்தும் சென்று தங்குமாயின் அவர் எம்மை நினைந்து பிரிவாற்றாது வினைமுற்றாது மீள்வர் என கவன்றதா. முன்பனிக்கு நொந்துரைத்தல். பிரிவு அன்புக்கு இல்லை என பறையை நொந்தது. புள்ளும் மாவும் குளிரால் விடாததம் இளம்பார்ப்பினையும் பிடையும் அடக்கி வாழும் இவ்விருட்காலத்து நீ மட்டும் தனிமேல் வாடுக என்று என்னை பெற்றவளை நோவதல்லாது யாரை நோவேன் என்று தன் தாயாகிய பறையை நொந்து உரையா நிற்றல். சுற்றின வீழ்பனி தூங்கத் துவண்டு துயர்கவென்று பெற்றவளே என்னை பெற்றால் பிடை சிற கான் ஒடுக்கி
புற்றில் வாழறவன்று இல்லை புல்லுந்தம் பிள்ளை தளி மற்றினம் சூழ்ந்து துயிலப் பெருமின் மயங்கிருளே. உடையன அல்லாத ஒளியுடைய பாம்புகளை அணிந்தவனது தில்லையில் மக்களே அன்றி புல்லும் படைகளை தன் சிறகான் ஒடுங்கி பிள்ளைகளையும் தழுவி இனம் சூழ்ந்திருக்க நடுங்காது துயில்கின்ற செறிந்த இவ்விரட்கண் மேனி எங்கும் சுற்றி விழுகின்ற பனி இடையாறாது நிற்ப துவண்டு வருந்துக என்று என் தாய் என்றாளே. இனி யான் யாரை நோவது என்றவாறு. ஆறாக் காதல் பூண்ட உயிரால் பிரிந்ததில்லை முன்பனியில் இவ்வாறு வருந்தற்க என்று என் தாய் என்னை பெற்றாளே என்று பெரையை நொந்தவாறு. நன்றி. மாலினி மாலினி அன்மியூட் பண்ணிட்டு படியுங்களா? பின்பணி நினைத்திரங்கள். பிரிவு உண்டேல் இன்பம் பெறலாமென்று உயிர் இன்பம் நோக்கி எடுத்துரைத்தது. போர் முனைக்குட் சென்ற தலைமகன் மூடுபனி உலகெங்கும் மூடியிருத்தலை அறிந்து இது அவள் பொறுக்கும் அளவு அன்று அவளை சொல்வானேன். என்னாலும் தாங்க கிட்டிலது தனித்தவர்க்கு பனி அம்புபோல் தைப்பது என்று தலைமகள் துயரத்தை தான் நினைந்து இறங்கா நிற்றல். இது பிரிவு என்று ஒன்று உளதாயின் அதனால் இன்ப அனுபவம் மிகும் என்பதை எதிர்நோக்கி உயிர் உரைத்ததாம். புறமன்ற பொறுப்பு வில்லேந்தி புத்தேளிர் நாப்பன் சிரமன்றனை சற்றோன்றில்லை சிற்றம் பலமனையாள் பரமன்றிரும் பனிபாலித்தவா பரந்தெங்கும் வையம் சரமன்றி வானரு மேலோங்கும் மிக்க தமிழர்க்கே. பொழிப்புரை. பெரிய பனி உலகெங்கும் பரந்து துவளைகளை பரப்பியவாறு முப்புறங்களும் வருந்த அன்று மேருவாகிய வில்லை ஏந்தி தேவர்கள் நடுவே பிரமன் தலையை கொய்த இறைவனது தில்லைக்கண் உள்ள சிற்றம்பலத்தை ஒத்த இவளவள் அன்று மிக்க தனிமையுடையார்க்கு இப்பனி உயிர் சுவர வானம் வெகுண்டு அம்பை ஒளியுமாயின் அதனை ஒக்கும் என்றவாறு. பின்பனியால் பிரிவு துன்பம் மிகுமாயின் என்னைப் போல அவளும் வருந்துவள். இணையின் இன்பம் மிகுமென்று உயிர்த்தலைவன் இன்புற சிவத்தை நோக்கி இறங்கா நின்றவாறு காண்க. இளவேனில் கண்டு இன்னலெய்தல் உயிரின்பு இன்பே உன்னி உரைத்தல். உயிர் தன்பால் எய்தும் இன்பத்தை இன்புருவாகிய சிவம் எண்ணி இவ்வுளவேனில் பிரிந்தாருக்கும் வருந்தான் என்றது என்று உரையாற்றி நிற்றல். வாழும்படி ஒன்றும் கண்டிலம் வாளியும் மாம்பொழிற்றேன் சூழும் முகச்சுற்றும் பற்றின வார்த்தொண்டடை யங்கனிவாய் யாழின் மொழிமங்கை பங்கன் சிற்றம்பல மாதிரியா கூழின் மணிமெனம் போற்றிருளான் என்ற கோகிலமே. பொருளுரை. அழகிய தொண்டைக்கனி போன்ற இதழினை அழகிய தொண்டைக்கனி போன்ற இதழையும் யாழோசை போலும் இனிய மொழியினையும் உடைய உமையொரு பாகனது சிற்றம்பலத்தை விரும்பாத உணவால் தருக்கிய மனம் போல ஒரு காலைக்கு ஒரு கால் கருநிறம் மிக நின்ற குயில்கள் இம்மாம்பொழிலே வண்டுகள் மொய்க்கும் இடமெங்கும் வந்து சூழ்ந்து கொண்டன. இனி உயிர் வாழும் வகை கண்டிலேன் என்றவாறு. சிவனை சிந்தியாது சோறுண்டு தருக்கிய மக்கள் மனம் அறியாமையால் மிகுவது போல குயில்களும் இளமை செருக்காலும் உணவு பெருக்காலும் கரியனாகிய என்பதன் வாயிலாக சிவசிந்தனை அறியாமை அகற்றும் அருமருந்து என்று குறிப்பித்தவாறு. கருங்கையில் சூழ்ந்தது என்றதனால் கொஞ்சம் குரல் பண்ணுங்க மேலுக்கு என்றதனால் கூட்டங்களில் ஏறி சென்று
தனித்தவர்களாக தேடி அலையும் புயற்கூட்டம் கருப்பஞ்சோலை சூழ்ந்த தில்லை மன்னனிடம் உண்டாகிய பெருங்கருணையால் தம்மை விரும்புகின்ற வேந்தராகிய தம்மினம் தம்மால் உதவி பெற்று மகளச் சென்ற நம் தலைவர்க்கும் சென்று தங்குமோ என்றவாறு அவர் சென்ற இடத்தும் சென்று தங்குமாயின் அவர் எம்மை நினைந்து பிரிவாற்றாது வினைமுற்றாது வீழ்வர் என கவன்றதாம். முன்பனிக்கு நொந்துரைத்த பிரிவு அன்புக்கு இல்லை என பறையை நொந்தது. புல்லும் மாவும் குளிரால் விடாத தம் பார்ப்பினையும் பேடையும் அடங்கி வாழும் இவ்விருட்காலத்து நீ மட்டும் தனிமையில் வாடுக என்று என்னை பெற்றவளை நோவதல்லாது யாரை நோவேன் என்று தன் தாயாகிய பறையை நொந்து உரையா நிற்ற. சுற்றின வீழ்பனி தூங்கத் துவண்டு சுயக்கவென்று பெற்றவளே எனப் பெற்றாள் பிழை சிறகானொடுங்கி புற்றளவாளரவன்றில்லை புள்ளுந்தம் பிள்ளை தளி மற்றினம் சூழ்ந்து துயிலப் பெருமிம் மயங்கிருளே. பொற்றரையுடைய அல்லாத ஒளியையுடைய பாம்புகளை அணிந்தவனது தில்லையில் மக்களே அன்றி புல்லும் பேடைகளும் தன் சிறகான் ஒடுங்கி பிள்ளைகளையும் தழுவி இனம் சூழ்ந்திருக்க நடுங்காது துயில்கின்ற செறிந்த இவ்விருட்கண் மேனி எங்கும் சுற்றி வீழ்கின்ற பனி இடையறாது நிற்க துவண்டு வருந்துக என்று தன் தாய் ஈன்றாளே. இனி யான் யாரை நோவது என்றவாறு ஆராக்காதல் பூண்ட உயிரால் பிரிந்ததில்லை. முன்பனியில் இவ்வாறு வருத்த முருக என்று என் தாய் என்னை பெற்றாளே என்று பெறையை நொந்தவாறு. தாய் இந்த நெற்றாந்தாய குறிப்பிடுறது பெரிய திருவர் பராசக்திய. அப்ப அவ நொந்தவார் பின்பணி நினைந்து இரங்கல் பிரிவு உண்டேல் இன்பம் பெறலாம் என்று உயிர் இன்பம் நோக்கி எடுத்து உரைத்தது. போர் முனைக்கு சென்ற தலைமகன் மூடுபனி உலகமெங்கும் மூடியிருத்தலை அறிந்து அப்படியே இறைவனையும் உயிரையும் நினைச்சு பாருங்க. போர் முனை என்று சொன்னா இந்த எங்கட 36 கருவிகளோட போறார் அந்த சென்ற தலைமகன். இது தலைமகனை சொல்லல, இறைவனைத்தான் தலைமகன் என்று சொல்லுது. மூடுபனி உலகெங்கு மூடியிருத்தலை அறிந்து இது அவள் பொறுக்கும் அளவு அன்று அவளை சொல்வானேன் என்னாலும் தாங்க கிட்டிலது. இது நாங்கள் படித்த நாங்கள் எங்க திருக்கோவையார் வரலாறுல ஒவ்வொரு காலத்தையும் பற்றி படிச்ச நாங்கள் அந்த காலத்தை இங்க கொண்டு வந்து காட்டினோம் எங்களுக்கு. அப்ப காலத்தை நாங்கள் சும்மா காலமா பார்க்காம சைவ சித்தாந்தத்தோட அந்த காலத்தை கொண்டு வந்து பார்க்கணும். தனித்தவர்க்கு இப்பெணி அம்பு போல் தைப்பது என்று தலைமகள் துயரத்தை தான் நினைந்து இறங்காயிற்ற. இது பிரிவு என்று ஒன்று உளதாயின் அதனால் இன்ப அனுபவம் மிகும் என்பதை எதிர்நோக்கு உரைத்ததாம். புறமன்றயர பொறுப்பு வில்லேந்தி புத்தளிர் நாப்பண் சிரமந்த அயனை செற்றோன் தில்லை சிற்றம்பலமனையாள் பரமந்திரும் பனி பாரித்தவா பரந்து எங்கும் வையம் சரமன்றிவான் தருமேலொக்கும் மிக்க தமியருக்கே. பெரிய பனி உலகமெங்கும் பரந்து துவளைகளை பரப்பியவாறு முப்புறங்களும் பெருந்த அன்று மேருவாகிய வில்லை ஏந்தி
தேவர்கள் நடுவே பிரமன் தலையைக் கொய்த இறைவனது தில்லைக் கண்ணுள்ள சிற்றம்பலத்தை ஒத்த இவள் அவள் அன்று. மிக்க தனிமையுடையாருக்கு இப்படி உயிர்க்கவர வானம் வெகுண்டு அம்பைப் பொழியுமாயின் அதனை ஒக்குமென்றவாறு. பின்பனியால் பிறவி துன்பம் மிகுமாயின் என்னைப் போல அவளும் பெருந்துவாள். இணையின் இன்பம் மிகுமென்று உயிர்த்தளவன் நின்புருவச் சிவத்த நோக்கி நின்றவாறு காண்க. அப்ப இங்க இந்த போருக்கு துணிந்தது என்ன? இந்த முப்புரத்து அரசரோட போருக்கு தலைமகன் புறப்பட. அப்ப அப்படி வச்சுட்டு நாங்கள் மிச்சத்தை கொஞ்சம் யோசிச்சோம்னா எங்களுக்கு இது நல்லா விளங்கும். சரி. இளவேனில் இளவேனில் கண்டு இன்னலெய்தல் உயிரன்பு இன்பே உன்னி உரைத்தல். உயிர் தன்பால் எய்தும் இன்பத்தை இன்புருவாகிய சிவம் எண்ணி இளவேனில் பிரிந்தார்க்கு வருந்தா நின்றது என்று உரையாற்றல். வாழும்படி ஒன்றும் கண்டிலம் வாலி இம்மாம் பொழிற்றேன் சூழும் முகச்சுற்றும் பற்றினலாற்றொண்டை அங்கனிவாய் யாழின் மொழி மங்கை பங்கன் சிற்றம்பல மாதிரியா கூலின் மலி மனம் போன்றிருளான் என்ற கோயிலமே. அழகிய தொண்டைக்கனி போன்ற இதழினையும் யாழின் ஓசை போலும் இனிய மொழியினையும் உடைய உமையொரு வாகனது சிற்றம்பலத்தை விரும்பாத உணவால் தரிக்கிய மனம் போல ஒரு காலைக்கு ஒரு கால் கரு நிறம் மிகான் என்ற குயில்கள் இம்மாம் பொழிலே வண்டுகள் மிக்க இடமெங்கும் வந்து சூழ்ந்து கொண்டன. இனி உயிர் வாழும் வகை கண்டிலேன் என்றவாறு. சிவனை சிந்தியாது சோர்ந்து திரிக்கிய மக்கள் மனமறியாமையில் மிகுவது போல குயில்களும் இளமைச் செருக்கால் உணவு செருக்காலும் உணவு பெருக்காலும் கெரியனவாயின என்பதன் வாயிலாக சிவ சிந்தனை அறியாமையை அகற்றும் அருமருந்து என்று குறிப்பிட்டவாறு. திரும்பி வருது அதே வாசனம். என்னண்டு நான் முதல் படிச்ச பாட்டிலேயும் அதே வாசனம் தானே வந்த. சிவனை சிந்தியாது சோறுண்டு தரிக்கிய மக்கள் மனம் அறியாமையால் மிகுவது போல குயிலும் ஒரே புரிங்க பாப்போம் என்னண்டு ஒரே அது நான் முதல் படிச்ச பாட்டு எடுத்து பாருங்க, அதே கருத்து தான். அதுக்குள்ள ஏதாவது இருக்குமெண்டி. ஒரு அழகிய தொண்டை. பாட்டு திரும்பி வருது போல இருக்கு. திரும்பி வருது இந்த மெமரி பவரை பாத்தீங்களே உடனே. பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா? அதே பாட்டு திரும்பி வந்து அதே பாட்டு தான் வருது, அதே பாட்டு. சரி, நான் அந்த டைம் பார்க்கல. அது கொஞ்சம் படிச்சபடியே அவக்கு அது அந்த நினைவுல அவ இருந்தவா அது அப்படியே இங்க வந்துட்டு. இல்ல அநேகம் நான் இந்த நம்பரையும் பார்த்தேன். நான் திருப்பி நம்பர் வருது என்ன தெரியல, கூட போட்டுட்டேன். சரி, அடுத்ததை படிங்க அனு. பருவம் காட்டி வற்புறுத்தல். அதானே அதுவும் மந்திச்சதோ தெரியாது. அருள் சிவத்துக்கு வரவு நலம் கூறியது. இங்கனம் உயிர் இரக்கம் கொண்டு வருந்தான் என்ற சிவத்தை நோக்கி இதோ தன்மலை சொரியும் அருட்கார் ஞானவானில் பிறவியது. இன்றோ நாளையோ உயிர் தலைவர் வந்து விடுவார் என்று திருவருள் வற்புறுத்தான் இற்றல். பூண்பதென்றே கொண்ட பாம்பன் புலியூர் அரண் மிடற்றென் மாண்பதென்றே என வானின் மலரும் மணந்தவர் தேர் காண்பதென்றே இன்று நாளை இங்கே வரக்கார் மலர்த்தேன் பாண்பதன் தேர்குழலாய் எழில் வாய்த்த பனிமுகிலே. கார்காலத்து பூக்களை ஊதுகின்ற தேன் வண்டினது பாட்டின் அழகை ஆராயும் குழலுடையாய் அணியத்தகும் அணியாய் பாம்புகளை உடைய புலியூர் அரணது நீலகண்டத்தின் அழகென்று கருதும் வண்ணம் அழகு வாய்த்த பனிமுகில்கள் வானமண்டலத்திலே பரவா நின்றன. அதனால் நம்மை மணந்தவர் தேர் இன்றோ நாளையோ இங்கே வர காணப்படுவது அன்றே இனி என்றவாறு. அரண்விடரு அமரருவிரை காத்தது போல பனியால் பிரிவால் வருந்த நும் உயிரையும் காக்கும் என்னும் குறிப்பு தோன்ற அரண்மிடற்றின் மாண்பது என்றே எண்ண வானில் பனிமுகில் வரும் என்ற தேன் ஒரு சதி வண்டு. தேன் ஒரு சதி வண்டு இவள் கூந்தல் இடையறாது வண்டு மொய்க்கும் தன்மையதென்பாள் வேறாகு நயம் தோன்ற தேன் வேர்குழலாய் என்றாள் என்ப. பருவமென்று கூறல். பருவமென்றென்று கூறல் அன்பு உயிர் பருவம் இன்பலால் இலை என்றல்.
காற்பருவம் கண்டும் காதலர் வராதிருந்தது என்னோ என்று கலங்கா நின்ற சிவத்திற்கு இது பருவமன்று என்று திருவருள் உணர்த்தானிற்றல். தெளிதரற்காரெனச் சீரணம் சிற்றம் பலத்தடியேன் களிதரக்கார் மிடற்றோர் நடமாடக் கண்ணார் முழவம். அங்கே வருது இல்லையே? துளிதரற்கார் என வார்த்தன ஆர்ப்பத்தொக்குன் குழல் போன்றளித்தரக்காந்தளும் பரந்தலை பாரித்தளர்த்தனவே. பொழிப்புரை. அடியேன் களிப்பு மிக சிற்றம்பலத்திலே திருநீலகண்ட பெருமான் திருநடம் புரிய முகம் அமைந்த முழவங்கள் துளியைத் தரும் முகில் போல முழங்கின. அங்கனம் அவை முழங்க இடி முழக்கு என்று எண்ணி காந்தளும் ஒருங்கு கூடி உன் கூந்தலை ஒத்து வண்டு மொய்க்க பாம்பு போலும் துடுப்புக்களை பரப்பி மலர்ந்தன. சீர் அன்னமே இதனை கார்காலம் என்று நீ தெளியற்பாலை அல்லை என்றவாறு. காந்தள் சிற்றம்பலத்து முழங்கப்படும் முழவோசையை கேட்டு மலர்ந்தனவே அன்றி இது பருவம் அன்று. பருவமாயின் சொல் தவறாத நமது தலைவர் வரத் தவறார் என்று தலைமகள் உயர்வும் தலைவியின் உயர்வும் தலைவியின் தெளிவும் உடன் தோன்ற கூறியவாறு. இதனால் திருவருள் உயிரின் பரிபாக சிறப்பு கூறி சிவத்தை தெளிந்தவாறு காண்க. அதுக்கு மறுத்து கூற அருளுயிர் பருவம் அன்றென சிவமும் உண்டே என்பது பருவம் என்று உரைத்தது. இது பருவம் அன்று என்று சிவத்தை தெளிவிக்க கூறிய திருவருளை நோக்கி சிவம் தோன்றியின் மலரை காட்டி இதுவும் பொய்யோ என்று மறுத்து கூறானிற்றேன். தோன்றி கிழங்கு களலழல் வண்ணன் சிற்றம்பலத்து எங்கோன் கிழங்கும் திண்டோட் கொண்டற்கண்டன் குழையெளியனான் போற்றி கடிமலர் காந்தளும் போந்தவன் கையனல் போல் தோன்றி கடிமலரும் பொய்மையோம் என்றுவதே. தேன் போன்றவளே திசைகளிலும் விளங்கும் வீரக்கடலை அணிந்த தீவண்ணன் கையில தீவண்ணத்தை வச்சு கொண்டிருக்கிறார். சிற்றம்பலத்திலே எழுந்தருளியுள்ள தலைவனும் 8 திக்குகளாக விளங்குகின்ற திண்ணிய தோள்களோடு கூடிய மேகம் போலும் கரிய கண்டத்தை உடையவனும் ஆகிய அம்பலவான பெருமானுடைய காதணியும் அழகிய நானுமாக விளங்கும் பாம்பு ஒத்த இம்மணம் பொருந்திய மலர்ந்த காந்தலின் துடுப்புக்களும் புறப்பட்டு அவன் கையில் விளங்குகின்ற அனலைப் போல தோன்றியின் புதுமலரும் உண்மையாக தோன்றுகிறதே. இதுவும் பொய்யோ என்றவாறு. பாம்பையொத்த காந்தல் மலத்தை உள்ளதாகிய தீயொத்த கொஞ்சம் குரல் பண்ணுங்க மேல் தோள்களை காந்தல் மலருக்கு பாம்பின் படமும் அதன் மலரின் காம்பிற்கு பாம்பின் உடலும் தோன்றியின் மலருக்கு தீயும் அதன் காம்பிற்கு தீயை ஏந்திய திருக்கரமும் ஓய்மகளாக கொள்க. தோன்றி மலரை கொண்டு வந்த காற்பருவமே என்று சிவம் திருவருளை மறுத்துரைத்தவாறு. இவற்றை 8 திசைகளிலும் தோள்களாதலின் திக்கு இளங்குதின் தோள் என்றார். உலகமே உருவமாகி இறைவனுக்கு திசைகள் 8 தோள்களாம் என்க பேராசிரியர் வேறு கூறினார். தேர்வரவு கூறல். அருட்கு சிவமும் கீழே அருட்கு சிவமும் அன்புணர்த்துதலால் உயிர் பிரியாமை வரவெடுத்துரைத்தது. ஆம் உண்மைதான். கார் வந்தது. மாறுபட்ட மன்னர்கள் கார்காலத்து போர் செய்யார். தம்முள் பொருந்தி விடுவார். அதனால் தம் தலைவரது தேர் இல்லில் வந்து தோன்றும் என்பது திருவருள் தேர்வரவு கூற நிற்றல். திருமாலறியாச் செறிகளற்றில்லை
சிற்றம்பலத்தும் கருமால் விடையுடையோன் கண்டம் பொற்கருண்டல் ரெண்டிசையும் வருமாளுடன் மண்பொருந்தல் திருந்த மணந்தவர் தேர் பொறுமாலாய்க்கணலாயிற்று தோன்றுனம் பொன்னகர்க்கே. பொழிப்புரை. திருமால் அறியாத செறிந்த வீரக்கழல் பொருந்திய திருவடிகளுடைய தில்லை சிற்றம்பலத்திலே எழுந்தருளியுள்ள எமது கரிய திருமாலை இடபமாக கொண்டவரது கண்டம் போல இருண்ட கண்டங்கள் 8 திசை கண்ணும் வரா நின்றன. அதனால் தம்முள் ஒன்றோடொன்று பொருந்திக் கொள்ளுகின்ற பெரிய வேல் போலும் கண்களுடைய பெண்ணே, நம்மை மணந்தவரது தேர் மாறுபட்ட மன்னர்கள் தம்முள் போர் செய்தலின்று திருந்துதலால் நமது பொன்னையுடைய இல்லில் இன்று வந்து தோன்றும் என்றவாறு செறிகளல் என்ற அன்மொழியாக செறிந்த கழலையுடைய திருவடியை உணர்த்திட்டு அன்றைக் கழலாகவே கொண்டு திருவருள் மயமான திருவடியை காணாதது ஒரு வியப்பன்று. திருவடி கண்ணுள்ள கழலையே கண்டிலன் திருமால் என்னும் நயம்பயந்து ஒன்றாம். திருமால் தான் முனைந்து நின்றமையால் அடிகள் அறியப்படாத வாயினும் இறைவன் அவனை விடையாக ஆட்கொண்ட காலம் அடி வைத்து ஏறுதலால் தீண்டும் பேறு பெற்றான் என போதாரத கருமால் விடை உடையோன் என்ற அவன் காட்டின வல்லது ஆன்மாக்கள் காணா என்ற மரபு தோன்றியவாறு காண்க. மணந்தவர் தேர் என்று தோன்றும் என்று உரை செவி புகும் முன்னரே அவள் கண்கள் மதர்த்து தளர்த்து அழகு பெற்றன என்பாள். தலைவியை பெருமாள் அயற்கண் நல்லா என்று விரித்தாள். வினைமுற்றி இணைதல். அனுபவம் கண்ட அன்பு உயிர் சிவனது கருணைமுகம் நோக்கி கசிந்து உருகியது. முன்னர் முற்றா ஏனன்றி கேக்குது கொஞ்சம் குறைவாத்தான் கேக்குது. ஏன் நல்ல சவுண்ட்ல நிக்கிறேன். தான் வந்த வினை முற்றியதால் சிவனது கருணை அதும்பு முகத்தை தன் சூழலில் கருத்தால் கண்டு உளங்கசிந்து உருவானித்தார். புயலோங்கலர் சடையேற்றவன் சிற்றம்பலம் புகழும் மயலோங்கி இருங்கலியானை வரகுணன் வெற்பின் வைத்த கயலோங்கிருஞ்சிலை கொண்டு மென் கோபமும் காட்டி வரும் செயலோங் கைலறி செய்த பின் இன்றோர் திருமுகமே தொழிற்பாடு சிறந்து விளங்கும் மும்மதிர்களை எரியாக்கிய பின் இன்று ஓர் அழகிய முகம் கங்கையை உயர்ந்த விரிந்த திருச்சடையின்கின் ஏற்றவனது சிற்றம்பலத்தையே பரவுகின்ற மதமயக்கம் மிக்க பெரிய களியானையுடைய வரகுண பாண்டியன் இமயத்தில் எழுதி வைத்த கயல் போலும் கண்ணையும் உயர்ந்த பெரிய வில் போலும் புருவத்தையும் உடையதாகி தங்கிய இந்திர கோபம் போலும் வாளையும் காட்டி வாரா நின்றது. இனி விரைந்து போவோம் என்றவர். திருக்கைலாய காட்சியை ஐயாற்றில் கண்ட அப்பர் பெருமானுக்கு பிடியோடு பெயரும் களிரும் படையோடு ஆடி வரும் கிளியும் நாகோடு உரசி வரும் காளையும் சிவமும் சக்தியுமாக காணப்பட்டாற் போல சிவத்தலவிய சிந்த செய்யும் உயிர்த்தலவனுக்கு கயல் கண்ணையும் வில்புருவத்தையும் கோபம் வாயை நினைவூட்ட எல்லாம் இயைந்து அவள் திருமுகம் எங்கும் காணப்பட்டது என அனுபவம் கண்ட சிவத்தலவியினது கருணை முகம் கண்டதை கூறியவாறு இமயத்தில் கயல் பொறித்த முன்னோன் பெருமையை அவன் வழிவந்த வரகுணனுக்கு மேற்றி கூறியது. அப்படி விளங்குது. அந்த அவர் மாதப்பிரகணியான படித்தவர் தானே. காண்ற உயிர்கள் எல்லாத்தையும் சிவமும் மாதவியாருமையே நினைச்சு படிச்சவர். அது மாதிரி அனு இல்ல மாலினி படிங்க. மாலினி
நிலைமை நினைந்து கூறல். ம். சிவம் பிரிவின்றி கருணை செய்திரத்தை போத அருளொரு புவன்று சென்றது. இங்கனம் வினைமுற்றிய பின்னர் சிவதோற்றத்தை கண்டு அதனை சென்றடைய வேண்டுமென்று விரைவோடு வாரானென்ற உயிர் தலைவன் சிவத்தலைவியின் திறமையை நினைந்து தமது தேரை விரைவில் செலுத்துக என்று பாகனுக்கு கூறானிட்டல். சிறப்பின்றகள் சிவன் சிற்றம்பலன் சென்று சேர்ந்தவர் தம் புறப்பிற்றுழைந்து பெருகுக தேர் பிறங்கும் மொழியார் நிறப்பொற்புருசை மருகினிற்று நடைப்புள் இறப்பினிற் முற்றத்திரை தேரும் எழினர்க்கே பொழிப்புரை. விளங்குகின்ற ஒளி நிறைந்த நிறமுடைய பொன்னாற் செய்யப்பட்ட உயர்ந்த மதிலையுடைய ஊரின் தெருவிலே பெடையும் சேவலுமாக சேர்ந்து விளையாடி மென்னடியுடைய மாடப்புறாக்கள் வீட்டு இறப்பின் கண் சேர்ந்து துயின்று முற்றத்தின் கண் இறை தேர்ந்து உண்ணும் அழகையுடைய அவள் இருக்கும் வீட்டிற்கு சிறப்புகளால் தனிந்து விளங்கும் சிவபெருமானது தில்லை சிற்றம்பலத்தை சென்று அடைந்தவர்களது புரவி விரைந்து கழிவதைப் போல இத்தேரானது விரைந்து ஓடுக என்றவாறு மாடப்புறாக்கள் துணையோடு துயன்று முன்றலின் இறை தேர்ந்து விளையாடுவதைக் கண்டு தலைவி ஆற்றாள் என்பதால் சிவத்தலைவிக்கு பிரிவு என்பது ஒன்று இன்றி விரைந்து அவளை சார்ந்து கருணை செய்க வேண்டும் என்ற திறத்தை தேர்ப்பாகனுக்கு மிக்க அருளோடு சொல்லி விரும்பி சென்றவராம். நான் முகிலோடு கூறல். அன்புக்கு முன்பு இன்பரான உயிர் சென்றது. பாகன் தனது ஆணை வழி காரணம் தேரை விரைந்து செலுத்துவதைக் கண்ட உயிர் தலைவன் காரோட்டம் கண்டு இக்கார் தேருக்கு முன்னே அவள் நகருக்கு செல்லாதிருக்க வேண்டும், செல்லினும் அவள் கேட்ப முழங்காது ஒழிய வேண்டும் என உரையான் என்றான். அருந்தேர் அழிந்தனம் அருந்தேர் இளந்தனம் தேர் அழிந்தனம் ஆலமென்று அருந்தேர் இந்தனம் ஆலமன்றோல முடுமையோர் மருந்தேர் அணியம் பலத்தோன் மலத்தால் வணங்க போல. அந்த கார்முகிலுக்கு முன்னால தன் தேர் தான் போகணும். அதை கண்டோன்னே அவள் மனம் பதறுவாளா என்று சொல்றேன். திருந்தேர் அழிந்து பழங்கண் தரிஞ்சொல்லி சீர் நகர்கண் வருந்தே இதன் முன் வளங்கேல் முழங்கேல் வளமுகிலே நஞ்சை அருந்துக நாங்கள் அனைவரும் அழகு அழிந்தோம் என்று முறையிடும் தேவர்களுக்கு அந்த நஞ்சால் வரும் இடரை போக்கும் மருந்தானவனும் அழகு பொருந்திய அம்பலத்தின் கண் எழுந்தருளி இருப்பவனும் ஆகிய சிவபெருமானது திருவடி மலரை தொழா தாமரை போல தொழுகின்ற தாமரை போல திருந்திய அழகனத்தும் அழிந்து துன்பத்தை உண்டாக்கும் செல்லினது அழகிய ஊர்களின் கண் வளமுகிலே வருகின்ற என் தேருக்கு முன் நீ செல்லாதொழிக, சென்றாலும் அவள் கேட்ப முழங்காது ஒழிக என்றவாறு. இங்கனம் முகிலை வேண்டிக் கொண்டது சிவத்தலைவி எம்மாட்டி செய்யும் அன்புக்கு முன்பாக அவளை சந்தித்து இன்புவார உழைகின்றேன் என்று உயிர் விரைவித்தார். தான் தேர்ல ஓடுக்கொண்டு இந்த முகிலல் போய் நான் அவள் கவலைப்பட போறாளாம் என்றதுக்காண்டிய தேருக்கு முந்தி போகணும் அவர் ஆர்வத்தோட இருக்கிறார். வரவெடுத்துரைத்தல். பரசமயாதிபால் சிவமேயாக்கி உயிர்வரல் அருளே புகன்றது. சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்பதை உணர முடியாத பரசமயவாதிகளையும் பரபாக முருத்தி அவர்களையும் சிவத்தின் அடிமைகளாக்கி அவர்கள் தந்த உபதேச காணிக்கைகளோடு உயிர்த்தலைவன்
நீண்டு வந்ததை திருவருள் சிவத்தலைவிக்கு உணர்த்தா நிற்றல். பணிவார் குழைகளில் ஒன்றில்லை சிற்றம்பலமனைய மணிவார் புலன்மடமாதே பொலிகனம் மன்னர் முன்னா பணிவார் திரையும் பகைத்தவர் சின்னமும் கொண்டு வண்டேர் அணிவார் முரசினோடாலிக்குமாவோடணங்கினரே. பாம்பாகிய நீண்ட காதணியால் அழகு பெற்றவனது தில்லைச் சிற்றம்பலத்தை ஒக்கும் நீலமணி போலும் நீண்ட கூந்தலையுடைய மடமாதே பொலிக அண்ணல் வந்து வணங்கியவர்கள் கொடுத்த கப்பத்தையும் வணங்காது பகைத்தவர்களின் அடையாளங்களையும் தனது தேருக்கு முன்னதாக கொண்டு அழகிய வார்க்கட்டிய வீரமுரசோடும் ஒலிக்கும் குதிரைகளோடும் வந்து அணுகினர் என்றவாறு பணிவார் குலை எழிலோன் என்பதற்கு பாம்பாலாகிய நீண்ட காதணிக்கு அழகைத் தருபவன் என்று என்றுரைப்பினும் பரசமயவாதிகளை ஆட்கொண்டு அவர்கள் தந்த காணிக்கைகளோடு உயிர்த்தலைவர் வந்தார் என திருவருள் உணர்த்தியவாறு. மறவாமை கூறல். அறிவு பிறிதாயின் மறதியுண்டென்ன அருட்கு உயிர் இயம்பி அன்பாயினது. வினை முற்றி மீண்ட உயிர்த்தலைவன் தலைமகளோடு ஒன்றியிருக்க திருவருள் வினையிடத்து எம்மை மறந்திரோ என தலைமகன் என் நெஞ்சத்துறையில் தம் தலைவியைக் கண்டு கொண்டே இருக்கும் எனக்கு மறதி என்பது ஏது என்று மறவாமை கூறானிற்றல். வினைக்கண் உழலும் உயிர் வினைப்போகமே தானாக தனக்கு உபகாரப்படும் சிவத்தை மறத்தல் இயல்பாகலின் திருவருள் எத்தொழிலைச் செய்தாலும் ஏது அவத்தைப்பட்டாலும் சிவத்தலைவிய மறவாமையே அனுபவ ஞானி இயல்பாம் என்பது உணர்த்தானிற்றல். கருங்குவளை கடி மாமலர் முத்தங்கலந்திலங்க நெருங்குவளை கிள்ளை நீன்கிட்டில நின்று நான் முகனோடொருங்குவளை கரத்தான் உணராதவன் தில்லையொப்பாய் மருங்கு வளைத்து மென் பாசர நீடிய வைகளுமே. பொழிப்புரை. பிரமனும் சங்கேந்திய கரத்தையுடைய திருமாலும் அறியாதவனது தில்லையை ஒப்பாய் போர்முனையிலே சூழ்ந்து மென்னனது பாசறை கஞ்சான் தங்கியிருந்த காலத்து கண்ணாய கருங்குவளை மலர் கண்ணீராய முத்தத்தை கிளந்து விளங்க நின்று வளையல்களை அணிந்த கிளியை ஒப்பால் ஒருபோதும் என்னை நீங்கிட்டிலல் அதனால் பிரிவில்லை என்றவாறு. என் பரிவாக முதிர்வாள் விளைந்த சிவபோதம் மாறி சீவபோதமாயினன்றே வினையே தானாய் மறதி உண்டாகும் யான் என்றும் சிவபோதமே ஆயிருந்தேன். அதனால் யான் தனித்து பாசறைக்கண் தங்கிய போதெல்லாம் கருணை கண்களோடு கூடிய அவள் முகமே தோன்றின என்று என்றும் பிரியாமையும் மறவாமையும் உயிர் திருவருக்கு உணர்த்தியது. அதாவது மாணிக்க வாசகர் தோழியாய திருவருளுக்கு வந்து இந்த தான் வந்த அவருக்கு அந்த தண்ட சிவபோதம் ஆன்மபோதம் தற்போதம் கெட்டுத்தான் சிவபோதமாயி நின்ற நிலைய அவர் வந்து தண்ட வினையாலதான் தான் சிவபோதமாய் நின்றது. இப்பதான் இந்த சீவபோதம் என்றது ஆன்மபோதத்தை, அதாவது தற்போதத்தை. சிவபோதம் என்றது பதிபோதத்தை, சிவஞானத்தை, அதைத்தான் சொல்றது. அப்ப அந்த சிவபோதத்துக்கும் சீவபோதத்தை நாங்கள் பிரிச்சு பார்க்கணும். சீவன் என்றது அந்த பட சொல்லில உயிரை சீவன் என்று சொல்றது. மாலினி வடி. மாலினி அன்மியூட். பொருளின் வயிற்பிரிவு. பொருட்பிரிவு 20 அருட்பிரிவு உயிரே ஆனந்தமாகி அதுவேதானாய் தானே அதுவாய் பேசிய கருணை. சிற்றின்ப நெறியிலே குரவர்களால் படைக்கப்பட்ட பொருளைக் கொண்டு அறம் புரியின் அதனால் வரும் பயன் அவர்காம் அத்துணை அல்லது காதலனும் காதலியுமாய கீழே நம் இருவருக்கும் ஆகாததால்
பொருள் தேட பிரியா நிற்பேன் என தலைமகன் கூறுவான். அங்கனமே பேரின்ப நெறியில் சுத்தகவல நெறி ஆகிய நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நிற்கும் சிவசீவ ஐக்கியமாகிற இன்ப வாழ்வில் உயிர் ஆனந்தமயமாய் தானே அதுவாய் அதுவே தானாய் அனநியமாய் நின்று நம் முயற்சியான் ஈட்டிய சாதனங்களைக் கொண்டு நாம் இருவரும் தவவிரத யோக ஞானங்களையும் அதன் வாயிலாக சிவபோகத்தையும் எய்துதலே இன்பந்தருவது என சிவத்தலைவிக்கு உணர்த்தி உயிர் சாதன தேட பிரியானிற்றல் கணவன் செய்யும் தவம் காதலிக்கும் காதலி செய்யும் புண்ணியம் கணவர்க்கு மாதலின் பிறர் முயற்சியால் பெறும் சாதனங்களால் எய்தும் பயன் நம் இருவர்க்கும் அன்றி பொருளுடையார் சேரலின் நாமே முயல வேண்டும் எண்களின் அதுவே தானாய் தானே அதுவாய் பேசிய கருணை ஆயிற்று என்க. இது 20 கிளவிகளை உடையது. 20 வாட்டங்கூறல் பிரிவை உரைக்கின் பிரிவிலை அதனால் நீயே உரியன அருளோடு இயம்பியது. யான் தலைவியின் புறம் வைத்து இம்மை இன்பமும் மறுமை இன்பமும் பொருளான் வரும் என்றேனாக. அவள் கண்பனி மல்க வாடினள். ஆதலால் இன்று யான் பொருள்வயிற் பிரிவேன் என்று எதிரில் இயம்புவனேயாயின் பிரிவே இல்லாமையாம். ஆதலால் மிக வாடா வண்ணம் பெற்றியும் காலமும் அறிந்து கூறுக என திருவருளுக்கு உயிர் உரையானிற்றல். பிரிவுரைக்கின்ற பிரிவிலை என்ற பாடம் தவறுடையது என்பதனை இன்புரைக்கின் மண்பரிவுறு என அன்பாம் உயிரே அவளுடையதுரைத்தல் என்னும் வியாக்கியான கொடு கொண்டு தெளிக. இவரும் மன்னரும் முன்னுரு பொன்னான் முடியுமென பருவரும் கண்பர மந்திரு சிற்றம்பலம் அனையாய் துணிவரும் நீர்மையின் தென்னொன்று தூநீர் தெளித்து அளிப்ப நனிவரு நாளிது ஓவன்று வந்திக்கும் நன்னுதலே. துறவி கருதும் மறுமை இன்பமும் மன்னன் கருதும் இன்மை இன்பமும் பொருளான் முற்றுப்பெறும் என்று யான் பொதுவாகையாற் கூற அக்குறிப்பறிந்து அவள் கண் பணியான் என்றது. அங்கனம் அவள் வருந்த பரமன் எழுந்தருளி இருக்கும் சிற்றம்பலத்தை ஒத்தவளே, நீ துன்பம் வருந்தன்மை என்ன காரணத்தால் வந்தது? யான் பிரியேன் என்று நீ என்று தூய நீரை தெளிவிக்க அறிவு பெற்ற அவள் அறிவளர்ந்து கிடந்த காலத்தை யான் பிரிந்த காலமாகவே எண்ணி பொருள் வயிற் பிரிந்த நீர் தாமதித்து வரநாள் இதுவோ என்று நன்னுதலால் வணங்கி நின்றனள். அதனால் நீ அவற்கு உணர்த்துக என்றவாறு பொதுவகையான் உணர்த்தவே உணர்வு இழந்த நிலை உருமானால் முன்னின்று விளங்க கூறின் விளைவு என்னாம். ஆதலால் யான் கூறேன் நீயே கூறு என்று உயிர் உரைத்தவாறு. பிரிவு நினைவுரைத்தல் அனுபவப் பொருளை அளவளாவுதலே பிரிவு என இன்புக்கு அருள் இயம்பியது. நுகர்ச்சிக்குரிய சாதனங்களோடு கலந்து நுகரப்படு பொருளாகிய சிவமாகிய நின்னை பிரிதலே பிரிவாம் என்று இன்புருவ சிவத்திற்கு திருவருள் இயம்பியது. வறியாரிருமை அறியார் என மன்னுமானிதிக்கு நெறியாரம் சிரம் செல்லுற்றார் நமர் நீண்டிருவர் அறியா அளவு நின்றொன்றில்லை சித்தம்பலமனைய செறிவார் கருங்குழல் வெண்ணகை செல்வாய் திருநுதலே. ஒளிப்புரை திருமாலும் பிரமனும் ஆகிய இருவர் அடியும் முடியும் அறியாத எல்லையின் கண் நீண்டு நின்ற
நின்றவனது திருச்சிற்றம்பலத்தை ஒத்த சிறிந்த நீண்ட கரிய கூந்தலையும் வெள்ளிய பற்களையும் சிவந்த வாயினையுமுடைய திருநுதலால் பொருளில்லாதவர்கள் இருமையின் இன்பத்தையும் அறியார்கள் என்று கருதி நிலை பேருடைய பெரிய செல்வத்தை தேடுவதற்கு வழி அறிதற்கரிய அருஞ்சுரத்தை நமர் போதார். வறியார் விருமை இன்பம் அறியார் என்று கருதி அதனை தேடிப் பெற்று வருதற்காகவே இப்பிரிவினை உயிர் மேற்கொண்டது என திருவருள் சிவத்திற்கு உரைத்தது காண்க. ஆற்றாது புலம்பல். பிரிவு இலியனில் பிரிவு உண்டோ என்ன அருளுக்கு இன்பே ஆற உரைத்தது. திருவரு தோழி பிரிவு இல்லை இல்லை என்று கூறி இப்போது பிரிவை உணர்த்தினார். இதற்கு யான் கூறுவதற்கு யாதுளது என்று இன்பச் சிவம் அருளுக்கு அறிவித்து புலம்பா நிற்றல். சிறுவாள் உகிரிட்டு உறா முன்னஞ்சின்ன படுங்குவளை எறிவாள் கழித்தனல் தோழி எழுதிற்கரப்பதற்கே அறிவாள் ஒழுகுவது அஞ்சனம் அம்பல வர்ணிப் பணியார் குறிவாள் நெறி செல்வர் என்பர் என்று அம்மா கொடியவளே பொழிப்பை தோழியாகிய கொடியவள் யான் மை எழுதத் தொடங்கி எழுதுகின்ற காலம் அவ்வளவும் காதலர் தோன்றாமையால் ஜான் மையெழுதாமையை அறிவார். சிற்றம்பலநாதனை வணங்காதவர்கள் வணங்காமைக்கு அடையாளமான நெறியிடத்து அன்பர் செல்வார் என்று ஒளியையுடைய சிறிய நகம் சிறிதே பொருந்தவும் பொருந்துவதற்கு முன்னே பொடிபடும் குவளை பூவிற்கே வெட்டுவதற்கு கருவியாக வாளை உரைகளித்தாள். யான் கூறுவது உண்டோ என்றவார். நகம்படுவதற்கு முன்னே பொடிபடும் குவளை மலருக்கு வாழை உரைகளிந்தாற் போல பிரிவிலை என்று கூறி வந்த திருவரு தோழி அம்பலவாணரை பணியாத செல்லும் தீனறிக்கண் உயிர்த்தலைவர் செல்வார் என்று இப்போது உரைத்தது என்னே என்று இன்புருவச் சிவம் புலம்பியவாறு காண்க. ஆற்றாமை கூறல். மாலினி. ஆற்றாமை கூறல். பிரிந்தவளால் வரும் பெரும் போதம் திருமேனி தன்னில் திகழும் என்றது. நீ பொருள் தேட பிரியின் பிரிவி நோயால் அவள் முலை பொன் பூக்கும் கண் முத்தம் சொரியும் நெடுந்தூரம் போய் நீ தேடும் பொருள் யாது என்று திருவருள் உயிருக்கு சிவத்தின் பிரிவாற்றாமை கூறானிற்றல். வானக்கடிமதிட்டில்லை கூத்தனை ஏத்தலர் போல் காணக்கடன் செல்வர் காதலர் என கதிர்முலைகள் மானக்கனகந்தரு மலர்கண் கண்முத்தம் வளர்க்கும் தேனங்கதார் மன்னன் என்னோ இனி சென்று தேர் பொருளே. பொழிப்புரை. மேகங்களை உடைய காவலோடு கூடிய மதிலால் சூழப்பட்ட தில்லையில் எழுந்தருளியுள்ள எம் கூத்தப் பெருமானை வாழ்த்தாதார் போல காதலர் கானகத்துடைய சுரத்திய செல்வர் என்று சொல்ல ஒளியையுடைய முலைகள் பெருமையோடு கூடிய பொன்னை தாரா நின்றன. மலர் போரும் கண்கள் முத்தம் சொரிந்தன. அதனால் கொஞ்சம் கீழே இருக்கிறீங்களே. அதனால் தேனோடு மலர்ந்த மாலையை உடைய மன்னனே இனி நீ சென்று தேடும் பொருள் யாதோ என்றவாறு. மானம் பெருமை கனகம் தருதலாது சுணங்கு பூத்தல். இதனால் பிரிந்த சிவத்தலைவியின் திருமேனியில் ஆவலால் சுணங்கு பூக்கும் என்று விளையும் உணர்ச்சியை உயிருக்கு திருவருள் உணர்த்தியவாறு. மேல கொஞ்சம் மட்டும் திணை பெயர்த்துரைத்தல் பெற்ற உயிர்க்கு பிரிவிலை என்றது. எனக்கு அருளை புலப்படுத்தி எத்தனையோ ஓளுரைகளையும் புனைந்துரைகளையும் கூறி எம் கருணையை முழுதும் பெற்ற உயிர் என்று உம்மை பிரியாது சார்ந்தே இருக்கும். இது வேறு உயிராம் என திணை பெருந்துரையா நிற்றல். சுடரரு செஞ்சடை வெஞ்சடல்
ம். சுடரம்பலவன் திருடரும் பூம்பொழில் இன்னுயிர் போல கலந்திசைத்த அருடருமின் சொற்கள் அத்தனையும் மறந்து தத்தம் சென்றோ பொருடரக்கின்றது வினையேற்கு புரவரரே. பொருளுரை: சுருண்ட செஞ்சடையில் வெண்மதியை அணிந்த அம்பலவானது பொதிய மலை கண் இருண்ட பூம்பொழிலே இன்னுயிர் போல ஒன்றுபட்டு தமக்குரிய இனிய சொற்கள் அத்தனையும் மறந்து தாம் சென்றோ காவலர் தீவினை ஏற்கு பொருள் தர தொடங்குகின்றது. இது தகுமோ என்றவாறு இனியன கூறி எம் கருணையை பெற்ற உயிராயின் அதற்கு பிரிவு இல்லையாம். இது வேறு ஆதலால் பிரிந்தது என பாலை தலைவனை புலத்திற்குரிய மனித தலைவனாக்கி திணபெயர்த்து உரைத்தவாறு. பொருத்தம் மறிந்து உரைத்த அருளும் பாராட்டல் அன்பே அன்றி வேறளவாளாவலும் வேண்டாம் என்றது. திணபெயர்ந்து உயிரை புலந்து கூறிய சிவத்தலையை மகளாகக் கண்டு திருவருள் உயிர்க்கு பொருள் மேல் அன்பே அன்றி வேறொன்றொடும் கலப்பில்லை என்று உரையானிற்றல். மூவர் நின்றேத்த முதல்வன் நாடமுப்பத்து மும்மைத்தேவர் சென்றேத்தும் சிவன்றில்லை அம்பலம் சேர்வழுத்தா பாவர் சென்றல்கும் நரகமனைய புனையலற்கான் போவர் நங்காதலர் எண்ணாம் உரைப்பது பூங்கொடியே. திருமாலும் பிரமனும் ருத்ரனுமாகிய மூவரும் நின்று துதிக்க வல்லா பொருளுக்கும் முதல்வனாகிய பெருமான் திருநடம் பூட்டிய 33 கோடி தேவர்கள் சென்று ஏத்தும் சிவனது தில்லையம்பலத்தின் நன்மையை புகழாது பாவத்தை உடையார் சென்று தங்கும் நரகத்தை ஒக்கும் செய்தாற் போலும் அழலையுடைய காட்டை கொஞ்சம் மேலே எடுங்க. காட்டை போவார் போற்றிருந்தார் உன்காதலர் பூங்கொடி போல்வாய் நான் உரைப்பது என்னென்றவாறு. தலையாய தேவர் மூவரும் ஏனைய 36 கோடி தேவர்களும் நின்று ஏத்த முதல்வன் நின்று ஆடும் தில்லை என்க. மூவராவார் பிரம ருத்ர விஷ்ணு என்னும் மூவர். இந்திரன் என்பார் பேராசிரியர். உருத்திரராவார் இறைவனானை வழி நின்று உலகு முதலியவற்றை தத்தம் காரணத்தொடுக்கி நிற்கும் பதமுத்தியிலிருப்பார். முதல்வன் எல்லாம் தோன்றி நின்று அழியச் சங்காரகாரணனாயிருப்பவன். முதல்வன் என்ன தோன்றி நின்று அழியா சங்காரகாரனாயிருப்பவன். பாவர் என்றது பாவத்தை உடையவர். பிரிந்தமை கூறல். பிரிந்தும் பிரியாபோல் உயிர் அன்பை அருளே சிவத்துக்கார உரைத்தது. உயிர் சாதனங்களை தேட பிரிந்தும் தாமே பிரிவுணர்த்தின் நீ மேனி ஒளிபாடுவை என உட்கொண்டு கடிதில் மீள்வதாகச் சொல்லி சென்றார் என்று திருவருள் சிவத்தலைவிக்கு உயிர் அகன்றமையை கூறானிற்றல். தென்மாத்திசவச தீர்த்தரத்தில்ல சிற்றம்பலத்துள் என்மாத்தளைகளில் வைத்தெறியாடும் இறைதிகளும் பொன்மாப்புரியசை பொழித்திரு பூவனம் என்ன பொன்னே
பன்மாக்களிற்றோடு சென்றனர் நம் என்னவரே திசை குற்றம் நீங்க எனது கருந்தலை கண் கழல்களை வைத்து தில்லை சிற்றம்பலத்திலே எரியேந்தி ஆடுகின்ற இறைவனது பொன்னாளாகிய பெரிய மதிலால் சூழப்பட்ட பொழில்களையுடைய திருப்பூவன நகரை ஒத்த பெண்ணே, நம் மன்னர் வெளிய பெரிய களிர்களோடு இன்று பொருள் தேட புறப்பட்டார் என்றவார் முன்னின்று உணர்த்த முடியாமையின் பிரிந்தும் பிரியாதது போல உயிர் சிவத்தின் வைத்த அன்பை இருவரும் சிவத்துக்கு கூறி தலைவர் என்று சென்றார் என்று உணர்த்திய கைலையை உடையது வடக்கு, தில்லையை உடையது தெற்கு என இரு திசைகளுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு நீங்க இரு திசைகளிலும் பெருமான் தங்கினார் என்பர். தென்மாத்திசை வசதீர் தர என்றார் என்பார் முலர். தென்னாட்டவரும் சொர்க்கம் பூதலால் என்னும் தொடரால் தென்னாட்டவர்களுக்கு சொர்க்கமில்லை என்று ஒரு வசை இருந்தது. அதனை தீர்க்க தில்லியம்பலத்தில் சிவம் எழுந்தருளினார் என்பர் சிலர். தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி என்பதால் தென்னாடு சிவவோமாய முத்திய விரும்புவது அன்றி தோன்றி அழிதல் மாலைத்தாய சொர்க்கத்தை விரும்பாது என்பதே அத்தொடர் கருத்தாமன்றி தென்னாட்டவர் முத்தி எய்தார் என்பது கருத்தன்று. இது தென்னாட்டவருக்கு புகழன்றி வசையாகாததை உணர்க. தென்மாத்திசைக்கு இனி விளைய இருக்கும் வசைகள் தீர இறைவன் தில்லையில் எழுந்தருனான் என்பதே கருத்து. என்மாத்தலை கடல் வைத்து என்பது மணிவாசகருக்கு இறைவன் திருவடி சூட்டிய நிகழ்ச்சியை உணர்த்துவது. நல்ல நல்ல விஷயம். எல்லாருக்கும் அப்படியே விளங்குது வடிவ. படியும் மாலினி வடி. இரவுறு துயரத்திற்கு இறங்கி உரைத்தல் அருளுயிர் பிரிவு சூனியத்தில் உண்டே என இன்பக் கதிர்வரவு அன்படுத்துரைத்தது. எல்லாம் உறங்கும் நடு இருள் யாமமாகிய சூனிய காலத்தில் அருளோடு கூடிய உயிர் பிரிதலால் விரைந்த நோய் இவத்தலைவியை பெரிதும் வருத்துமே. இன்னும் இன்பம் தருவதாகிய கதிர் எப்போது வருமோ என்று சிவத்தலைவியின் பால் இரக்கங்கொண்ட திருவருத்தோழி உரையா நிற்றல். ஆளியொன்றீரடியும் மிலன் பாகன் முக்கட்டிலையோன் ஊழியொன்றாததர 4 ஐம்பூதமும் ஆரொடுங்கும் ஏழியென்றால் கடலும் மண்டிசையும் திரித்திளைத்து வாழியென்றோ வருங்கண் பெருந்தேர் வந்து வைகுவதே. பொழிப்புரை. சக்கரமோ 1, பாகனோ 2, கால்களும் இல்லாதவன் கொஞ்சம் கீழே எடுக்கிறீங்களே இவ்வுறுப்பு குறையோடு 5 பூதமும் தத்தம் காரணத்தினுள் ஒடுங்கும் முக்கண்ணனாகிய தில்லையானுடைய ஊழிக்காலமும் ஒவ்வாத பெருமையுடைய 4 யாமத்தும் 7 கடல்களையும் 8 திசைகளையும் திரிந்து இளைத்தன்றோ சூரியனது பெரிய தேர் ஈண்டு வந்து தங்கப் போகின்றது. தேர் வருவது எப்போது, இவள் ஆற்றுவது எப்போது என்றவாறு சூரியன் தேருக்கு ஒற்றை சக்கர மாதலின் ஆழி ஒன்று என்றார். இகழ்ச்சி நினைந்தளித்தல். முன்னும் பிரிவினை பின்னும் பிரிவிலை ஆகிலுமேனியை பிரிதல் அரிதென்றது. உயிர் தனுகரண புவன போகங்களோடு பொருந்தாது கேவல நிலையில் செயலற்று கிடந்த காலம் பிரிவு என்பது ஒன்றன்றி சிவத்தோடு உயிரால் உணரப்படாதது ஒன்று. காணமர் குன்றர் செவியுற வாங்கு கணைத்துணையாம் மானமர் நோக்கியென மானாட்டொடை மடக்கும் வானமர் வன்தில்லையின் மண்ணை வணங்கலர் போல் தேனமர் சொல்லிலென் சொல்லார் சொல்லல் திருநுதலே. பொழிப்புரை. தேன் இனிமையை கற்க விரும்பும் சொல்லினை உடையாராய் காலினில் வாழும் காணில் வாழும் குறவர்தம்
காது வரை இழுத்த கனியை தமக்கு வாழ்க்கை துணையாகின்ற மனைவியரது நோக்கொடு ஒடுகும் என்று கருதி அம்மானை குறித்த இலக்கினுடைய அம்பை மடக்கி கொள்ளும் மேகங்களும் தங்கிய மலைநாட்டை உடைய தம் தலைவர் செல்கின்றவர் அல்லர். அழகிய நுதலையுடையாய் வனவிய வளவிய தில்லைநாதனை வணங்காதவரை போல் துன்பத்து செல்லற்க என்றவாறு. நம் தலைவரது வெட்பின்கண் வாழ்வார் கருணமிக்கவர்கள் தம் துணவியர் கண்ணை ஒக்கும் கண்ணை உடையது என்று மானின் மேல் தொடுத்த கனியை மடக்கி கொள்ளும் தூய மனம் படுத்தவர்கள் அத்தனைய குறவர்கள் வாழும். தங்களோட மனைவி வாற்ற கண் போல இருக்குன்னு இந்த மானை கொள்றதுக்கு பயப்படினோம். அத்தகைய அவ்வளவு பாசம் மனைவியில மடக்கி கொள்ளும் தூய மனம் படைத்தவர்களாம். அப்படியான தூய மனம் உள்ளவர்களாம் அந்த குறவர்கள். அத்தகைய குறவர்கள் வாழும் மலைத்தரவர்கள் நாம் வருந்த செல்லார் வருந்ததற்கு என்று மிக்க கருணையை செலுத்தும். கொஞ்சம் மேலிடுகம்லாம் தலைவியை நோக்கி திருவருள் உரைத்தவாராம். வழியொழுகி வெற்புறுத்தல் கருணை இங்ஙனமாயின் உயிரும் இங்ஙன இன்பேயாரும் என்று அன்புற உரைத்தது. பிரிவால் துன்புறுகின்ற சிவத்தின் கருணை மிகுதியை கண்டு திருவருள் யாம் உரையால் தேற்றி பயனின்றாம். அது கிடக்க இவ்வேறுபாடு இவற்கு வந்தவாறென்னா என்று அயலார் ஐயுறா நிற்பர். அவர்களுக்காக வேணும் யாம் ஆற்றியிருத்தல் வேண்டுமென அவள் வழியொழுகி ஆற்றும் வண்ணம் வற்புறுத்தா நிற்றல். மதுமலர் சோலையும் வாய்மையும் அன்பும் மறைவியங்கான் கதுமென போக்கும் நிதியினருக்கு முன்னிக்கழுந்தால் நொது மலர் நோக்கமோர் மூருடை ஒன்றில்லை நோக்கலர் போல் இது மலர் பாவைக்கென்னோ வந்து வாரென்பர் ஏந்திழையே. அவரை கண்ணற்ற தேன் சிந்தும் மலர்களையுடைய சோலைகளையும் அவர் அன்று நின்ற பிரியேன் தரியேன் என்று சூளுரைவையும் நாடோறும் வழி வழியாக வளர்ந்து வந்த அன்பையும் கலந்து திடீரென பாவையிற் பிரிந்த பிரிவையும் நிதி தேடுதற்குரிய கொஞ்சம் மேலே எடுங்க முயற்சியினருமையையும் நினைத்து நீ இங்ஙனம் கழுந்தாள். அயலார் முக்கட்பெருமானது தில்லையை தியானியாதார் போல தாமரை மலல் மேலிருக்கும் திருமகள் போன்றாளாகிய இவளுக்கு இவ்வேறுபாடு இதனால் வந்தது என்று ஐயுறான் நிற்பர். அதனால் நீ வருந்தற்க என்றவாறு பல நாளும் விரும்பி செய்த பணிகளால் வெளிப்பட்டு வளர்ந்து வந்த அன்பு இன்று சொல்லாமல் விரைந்து பிரிந்தமையாற் சுருங்காது. எம்மிடம் பிரிவை கூறின் யாம் அன்றோம் என்று அன்பின் மிகுதியாலாயதே என்று எண்ணி ஆற்றுக என வற்புறுத்தியவாறு. வன்புரை எதிரழிந்து இரங்கல் பின்னும் சிவமே பெருங்கருணையானது. திருவருள் சிவத்தின் வழியே ஒழுகி வற்புறுத்தா நிற்ப பின்னும் சிவம் உயிர்த்தலைவன் சுத்த கேவலத்துக்கு பேரின்பம் எதலாகிய வரவிற் காலம் தாழ்த்த அதனை ஆற்றாது பெருங்கருணையாற் சிறந்து உயிர்க்கிறங்கி வருந்தி கூறானிட்டல். வந்தாய்
பவரையில் வந்தாய் பவரையில் வந்தாய் பவரையில்லா மயில் முட்டை இளைய மந்தி பந்தாடிரும் பொழிப்பல்வரை நாடன் பண்போவினிதே கொந்தார் நறுங்கொன்றை கூத்தன் தெந்தில்லை தொழார் குழு போலச் சிந்தா குலமுற்று பற்றின்றி நெய்யும் திருவினர்க்கே கொத்துக்களாக நிறைந்த நல்ல கொன்றியை அணிந்த கூத்தப் பெருமானது அழகிய தெற்கின் கண்ணதாகிய தில்லைப்பதியைத் தொழாதார் கூட்டத்தைப் போல கலக்கமுற்று பற்று கோடின்றி வருந்தும் திருவினையுடையாருக்கு சென்று ஆராய் வாரை இல்லாத மயிலின் அது என்னது ஆராய் வாரை இல்லாத மயிலின் முட்டையை இளியமந்தி பந்தி விளையாடும் பெரிய பொழில்களை உடைய பல மலைகள் பொருந்திய நாட்டையுடையவனது இயல்போ இனிதாக நின்றது என்றவாது. பாதுகாப்பார் இல்லாத மயில் முட்டையால் ஈன்று வருத்தமறியாத இளமந்தி மயிலின் வருத்தமும் முட்டையின் மேன்மையும் பேராது பந்தாடுவது போல காதலரால் வினவப்படாத என் காமத்தை நீ இகது உற்று அறியாமையான் என் வருத்தமும் காமத்தின் மென்மையும் பாராது இவ்வாறு உரைக்கின்றாயின உள்ளுரை வகையால் தோழியை நெருங்கி வெண்புரை அழிந்தவாறு கண்டுகொள்க என்பது பேராசிரியர் உரை. இதில் வரைவு நீடும் தலைவனிடம் சிவம் பின்னும் பெருங்கருணை கொண்டு திருவருளாய தோழியின் வற்புறுத்தற்கு எதிர் அழிந்து கூறினமை காண்க. வாய்மை கூறி வருந்தணிதல் வருந்தத்தணிதல் உயிர் பறிவெடுத்து அருள் வந்து அரற்கு உரைத்தது உயிர் என்றும் குறையாத மாறாத அன்புடையது ஆதலால் சூழ் தப்பாது என்று திருவருள் சிவத்தலைவிக்கு எடுத்தறிவித்தது. மெய் என்பதே இலை கொண்டவன் என்னை தன் மொய் களற்காட்சை என்பதே செய்தவன் பாடலுக்கு போறது அது பிள்ளை. இதுதான் சரி. அது அவங்க பிள்ளையா போட்டு கொண்டு வந்தவங்க. நான் கவனிச்சேன். நான் அப்போதான் சொன்னேன்னா உங்களுக்கு விளங்க இல்லை. அண்டி பிள்ளையன்று சொல்ல நான் நம்பரும் பிள்ளையன்று சொன்னேன். அப்ப உங்களுக்கு விளங்க இல்லை. இதுதான் சரி. 299 தான் இந்த 18வது அதிகாரம் முடியுது. அதான் வேற இதுல செக் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு முதலே தெரிஞ்சது. நான் நேற்று கணக்கு வச்ச நான் இன்றைக்கு 299 முடிப்போம். டக்குன்னு 320க்கு வந்து நின்றது. அப்பவே எனக்கு தெரியும். நான் ஓகே என்னன்னு பாப்போம். நான் அண்டி பாட்ட பிள்ளையண்ட நான் உடனே இதை சொன்னேன் நம்பரும் பிள்ளையான். சரி படிங்கோடா படி. மொய் என்பதே இலை கொண்டவன் என்னை தன் மொய் களற்காட்சை செய்யன்பதே செய்தவந்தில்லை சூழ்கடற் சேர்ப்பர் சொல்லும் பொய் என்பதே கருத்தாயிற் புரிகுழல் பொற்கொடியாய் மெய் என்பதேது மற்றில்லை கொலாமிவியலிடத்தே. ஒளிப்புரை வலிமையுடைய என்புகளையே தனக்கு அணியாக கொண்டவனும் அடியேனை தன்னுடைய வலிய திருவடிகளுக்கு ஆட்செய்யென்றே வழிபட்டு நின்று ஆணை வழங்குவனுமாகிய அம்பலவான பெருமானது தில்லை சூழ்ந்திருக்கின்ற கடற்றுறையை உடையவரது சொல்லும் பொய் என்பது நினக்கு கருத்தாயின் சுருண்ட குழலையுடைய பொற்றொடியே இவ்வுலகத்து மெய் என்பது சிறிதும் இல்லை போலும் என்றவாறு உயிரின் உண்மையன்பையும் சொல் மாறாது நடக்கும் தூய்மையையும் திருவருள் சிவத்திற்கு தெரிவித்து வருத்தம் தணிந்தவாறு கீழு கிடக்கணும். சரி அடுத்து கொஞ்சம் படிக்கல கீழே கொஞ்சம் தேறாது புலம்பர் அருளியம்பியும் அரண் கருணை மிக்கு எழுந்தது திருவருள் முன்னின்று இங்கனம் பல சொல்லியும் தேற்றியும் சிவம் உயிரின் மாட்டு வைத்த பெருங்கருணையால் உயிரை ஆளுமாறு எங்கனே என்று தேறாது புலம்பியது.
மண் செய்த முன்னாள் மொழி வழியே அன்ன வாய்மை கண்டும் என் செய்த நெஞ்சும் நிறை நில்லாவென நின்னுயிரும் பொன் செய்த மேனி என்ன தில்லை உட்டாரிற் பொறையரிதன்னாம் பொறை அரிதாம் முன் செய்த தீங்கில் தீங்குகொள் காலத்து நீர்மைகொள் மைகுழலே. பொருளுரை: நெருங்கிய கூந்தலை உடையவளே, தலைநாட் புணர்ச்சியில் தலைவன் செய்த சூளுறவின்படி அதன் மெய்மையைக் கண்டு வைத்தும் என் மனமும் என் நிறத்தையும் என் அளவில் நிற்கின்றில்லை. இவை என் செய்தன அதுவும் அன்றி என் இனிய உயிரும் பொன்னிறத்தை ஒத்த நிறமுடைய திருமேனியாகிய சிவருமானது தில்லையை அடையாதவரைப் போல வருத்தம் பொறுக்க முடியாதாக இருந்தது. இவை இப்படியாததற்கு ஏதியான் முன் செய்த தீவினையோ அன்றி காலத்தின் இயல்போ அறிகின்றேன் என்றவாறு. நெஞ்சம் நில்லாமையாவது இத்துணை பரிபாகமும் சிவப்பணியும் செய்யும் உயிர் எம்மாட்டு உண்மை அன்புடையதோ என்று ஐயப்படுதல். நிறை நில்லாமையாவது இவ்வையம் புறத்தார்க்கு புலனாக நிற்றல். பொன் செய்த மேனியன் என்பது பொன் செய்த மேனி நீர் என்னும் திருப்பாடலை நினைவூட்டுவது. செய்த உவமை உரு தில்லையை உறாதார்க்கு மலமாயை கண்மங்களை உயிர்பெறாமை மிகுதல் போல தமக்கும் உயிராக்கமாகிய பொறை மிகுதாயிற்று என்று சிவன் தனிமையால் இறங்கியவாறு. தில்லையை கும்பிடாதவைக்கு எப்படி பாவங்கள் தீராதோ கண்மங்கள் இருக்காதோ அது மாதிரி அவன் அந்த பிரிவால துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாவாம். இன்னும் 10 பாட்டுக்கு 19 பாட்டுக்கு மேல இருக்குது. நாங்கள் நிப்பாட்டுவோம். ஓம் நமச்சிவாய வாழ்க வளம். ஏனென்று சொன்னால்